மலாயா பல்கலைக்கழகத்தின் 65வது பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதன் முத்தாய்ப்பு அங்கமாக தொடர்ந்து 18வது ஆண்டாக சிறந்த தேர்ச்சி பெற்ற 30 பட்டதாரிகளுக்கு தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த மாபெரும் அங்கீகார நிகழ்ச்சி ஓம்ஸ் அறவாரியத்தின் பேர் ஆதரவோடு இந்திய ஆய்வியல் துறையின் ஏற்பாட்டில் இனிதே நடைபெற்று முடிந்தது. இந்த வரலாற்று நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன், சமூக கலைப்புல தாளாளர் பேராசிரியர் டாக்டர் டேனி ஓங் ஜீக்கன், சமூக கலைப்புல துணை தாளாளர் இணை பேராசிரியர் டாக்டர் யாந்தி இடாயா அஸ்புரா, கோசா அறக்கட்டளையின் தோற்றுநரும் முன்னாள் துணை அமைச்சருமான தான்ஸ்ரீ க குமரன், இந்திய ஆய்வியல் துறையின் தலைவர் முனைவர் ரவீந்திரன் மாரையா மற்றும் விரிவுரையாளர்கள், பெற்றோர்கள், பட்டம் பெற்ற மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் திரளாக கலந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய சமூக கலைப்புலத்தின் துணை தாளாளர் இணை பேராசிரியர் டாக்டர் யாந்தி இடாயா, இந்த தருணம் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும், துறை சார்ந்த நாம் அனைவருக்குமே மகிழ்ச்சியான அதேவேளை நெகிழ்ச்சியான தருணம் என்று கூறினார். சில ஆண்டுகளுக்கு முன்பு மொட்டாக மலாயா பல்கலைக்கழகத்தின் கலைப்புலத்தில் காலடி எடுத்து வைத்த நமது பொக்கிஷங்கள் இன்று முழு மலராகி கையில் பட்டத்தை ஏந்திய வண்ணம் தன்னம்பிக்கையுடன் இந்த அரங்கை அலங்கரிப்பதை பார்ப்பதற்கு பேரானந்தம் என்று அவர் கூறினார். இவ்வாண்டு கலைப்புலத்தை பொறுத்தவரையில் 144 மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி அடைந்த வேளையில் 32 மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இப்போது பட்டதாரிகளின் கைகளில் தவழுகின்ற பட்டங்கள் ஒளிக்கு ஒப்பானது. அந்த ஒளிதான் பட்டதாரிகளின் வருங்காலத்தை தீர்மானிக்கும் வல்லமை படைத்தது. எனவே இதனை கருத்தில் கொண்டு வாழ்வில் சிறந்த முடிவுகளை எடுத்து தங்களை முன்னேற்றும் அதே வேளையில் உலகையே மாற்றும் ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று துணை தாளாளர் பட்டம் பெற்ற மாணவர்களை அறிவுறுத்தினார். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் என்பார்கள். அவ்வாறு தொடர்ந்து இடைவிடாது 18 ஆண்டுகளாக பட்டதாரி மாணவர்களுக்காக தங்க பதக்கங்களை வாரி வழங்கும் வள்ளல் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜனுக்கு மிகப்பெரிய நன்றியை சமர்ப்பிப்பதாக சமூக கலைப்புலத்தின் தாளாளர் பேராசிரியர் டாக்டர் டேனி ஓங் ஜீக்கன் தெரிவித்தார். அது மட்டுமல்லாது, இதுவரை இந்திய மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட தங்கப் பதக்கங்கள் இன்றைய விழாவில் இன பாகுபாடின்றி சமூக கலைப்புலத்தின் ஒவ்வொரு துறையிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒருவருக்கு ஓம்ஸ் அறவாரியத்தின் சார்பில் வழங்கப்பட்டது கூடுதல் சிறப்பு என்று அவர் கூறினார். Now, Indian Studies Department is a very fortunate and most lucky department. It is lucky because we see so many support, so much of support. I think much is the correct word. Cannot be counted. This kind of support is enormous. Support from OMS, Tuan OMS, from Tan Sri Kumaran, from everyone else. I have the utmost confidence to believe that Indian Studies will one day have an annual intake of 100 students for the master's degree. பல்கலைக்கழகத்தில் காலடி எடுத்து வைத்த முதல் நாளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அந்த நொடியில் தனியாக விடப்பட்டதாக நம்மில் பலர் நினைத்திருக்க கூடும். ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் நிலை அதுவல்ல. நீங்கள் மலாயா பல்கலைக்கழகத்தில் காலடி எடுத்து வைத்த போது உங்களோடு உங்களின் பெற்றோரின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் பயணித்தது என்பதை அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் உருக்கமாக பேசினார். எடுப்பது மட்டும் வாழ்க்கை ஆகாது. உங்களின் ஒவ்வொரு அசைவிலும் உடன் இருந்த பெற்றோர்களுக்கு வெற்றிகளை கொடுத்து இறுதி வரை அவர்களை காப்பதும் கடமை என்று அனைவரும் உணர வேண்டும். பறந்து விரிந்த இந்த உலகத்தில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அந்த வாய்ப்புகளை தேடி பயணப்படுங்கள். திறமைகளை வளர்த்து மாற்றங்களை ஏற்று வாழ்வில் வீடு நடை போட வேண்டும் என்று பேராசிரியர் டாக்டர் டேனி ஓங் பட்டதாரிகளை கேட்டுக்கொண்டார். There are a lot of things going on for Indian Studies. You have to be part of it. Not just after getting the gold medal and you cabut, hilang. No, you have to come back and give back to your department. Can I get a promise from you? Yes, that has to be it.
இந்திய ஆய்வில் துறையின் தலைவர் முனைவர் ரவீந்திரன் மாரையா தமது உரையில் வாழ்க்கை எனும் பயணம் சுவாரஸ்யமானது மட்டுமல்ல, சோதனைகளும் நிறைந்தது என்று தெரிவித்தார். சோதனைகளைக் கண்டு ஒருபோதும் கலங்கி நிற்கக்கூடாது, மாறாக அந்த சோதனைகளை தகர்த்து எறிந்து சாதனைகளாக மாற்ற போராட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை சமர்ப்பிப்பதாக அவர் கூறினார். பட்டதாரிகளின் உண்மையான சவால் இப்போதுதான் துவக்கம் காண்கிறது. வலிதாங்கா சிலை சிற்பமாகாது, சோதனைகளை கடக்காமல் சாதனைகள் பிறக்காது என்பதை நினைவில் கொண்டு பட்டம் பெற்ற மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்திய ஆய்வியல் துறை தலைவர் தமது உரையில் கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் அனைவரும் அப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பின்னால நம்முடைய அன்பான முகங்கள் தான் தெரியும், அப்பா அம்மா முகம் தான் தெரியும் இல்லையா? நமக்காக ஓடி ஓடி தேய்ந்த முகங்கள் அப்படின்றே சொல்லலாம். இவங்களுக்காக நம்ம ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம சமுதாயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. ஆக இந்த இந்திய ஆய்வியல் துறையில் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இந்த தங்கப்பதக்கம் வெறும் இன்றோடு படித்து முடிஞ்சிட்டோம், இதுக்கு பிறகு எங்களுக்கும் யூனிவர்சிட்டி மலைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றல. எப்போ நீங்கள் பட்டம் பெறுறீங்களோ அந்த நொடியிலிருந்து நீங்கள் யூனிவர்சிட்டி மலையோட எலுமனாயா மாறிடுவீங்க. துறை தலைவரின் உரையை தொடர்ந்து ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன், சமூக கலைப்புல தாளாளர் பேராசிரியர் டாக்டர் டேனிக்கு சிறப்பு செய்தார். மாலை அணிவித்தலை தொடர்ந்து தாளாளருக்கு கௌரவ தங்க பதக்கத்தை ஓம்ஸ் பா தியாகராஜன் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய தான்சே குமரன், செல்வம் இருக்கும் பலரிடம் செல்வாக்கு இருக்காது, அப்படியே செல்வாக்கு இருக்கும் சிலரிடம் செல்வம் இருக்காது, இரண்டும் ஒரு சேர இருக்கும் சிலருக்கு அதை பிறரின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற மனிதநேயம் இருக்காது. ஆனால் செல்வமும் செல்வாக்கும் ஒருங்கே பெற்று சமுதாயம் தழைத்தோங்க சமுதாயத்தின் தேவைகளுக்கு உதவ முன்வரும் ஒரு சிலரில் மிக முக்கியமானவர் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் என்றால் அது மிக இல்லை என்று தான்ஸ்ரீ குமரன் தெரிவித்தார். மேலும் 2007ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த தங்கப்பதக்கம் வழங்கும் உன்னத நிகழ்வு இன்றளவில் 280 பட்டதாரிகளை சென்றடைந்து இருக்கிறது என்றால் அதன் மதிப்பை கணக்கிட்டு பாருங்கள் என்று அவர் கூறினார். மேலும் நம் சமுதாயத்தின் பழைய அடையாளங்களை மாற்றி கற்றறிந்த சமுதாயமாக உருமாற்ற ஓம்ஸ் பா தியாகராஜனின் பங்கு அளப்பரியது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே இந்திய ஆய்வியல் துறையில் 4 அற நிதியகம் உருவாக்கம் பெற்று ஒவ்வொரு ஆண்டும் 4 நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடைபெற அனைத்து உதவிகளையும் மேற்கொள்ள அற நிதியகங்கள் தயாராக இருப்பதாக அவர் தமது உரையில் தெரிவித்தார். கேணியில் விழிச்செல்வம் கல்வி என்று சொன்னார்கள். ஒரு சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் அந்த சமுதாயத்தில் கல்வி இல்லாதார் என்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும். கல்வி என்று என்ற பொழுது சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த நாட்டு வரலாறு எண்பித்திருக்கின்றது. ஏறக்குறைய 200 ஆண்டு கால வரலாற்றை கொண்டிருக்கின்ற நாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய அடையாளம் என்னவாக இருந்தது என்பதை பழையவர்களுக்கு தெரியும். அந்த அடையாளத்தை அழித்து ஒழித்து விட்டு இந்த சமுதாயம் ஒரு கற்றறிந்த சமுதாயமாக மாறுவதற்கு ஓம்ஸ் தியாகராஜன் போன்றவர்கள் தன் பெண்டு தன் பிள்ளை தன் சுற்றம் என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நில்லாது இந்த சமுதாயத்தை எண்ணி பார்த்து அவர் ஆற்றுகின்ற பணியை வாய்ப்பும் வசதியும் உள்ள நம்மவர்கள் அனைவரும் பின்பற்றினால் அடுத்து வரக்கூடிய ஒரு 20 ஆண்டுகளுக்குள் ஒரு மறுமலர்ச்சியான ஒரு புதிய சமுதாயத்தை நாம் இந்த நாட்டிலே காண முடியும். இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய ஓம்ஸ் பா தியாகராஜன், மலாயா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கும் சிறப்பு தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கத்திற்கு தகுதியான மாணவர்களுக்கும் பாராட்டினை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் இந்த தங்கப்பதக்க விழாவிற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வைத்த இந்திய ஆய்வியல் துறையின் முன்னாள் தலைவர் இணை பேராசிரியர் டாக்டர் சு குமரனை வெகுவாக பாராட்டும் அதே வேளையில் அவரை தொடர்ந்து பயணித்த ஏனைய துறை தலைவர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார்.
இந்த தங்கப்பதக்க விழாவில் இந்திய ஆய்வியல் துறையைச் சார்ந்த 13 இளங்கலை பட்டதாரிகள், 3 முதுகலை பட்டதாரிகள், 1 முனைவர் பட்டதாரி மட்டுமல்லாது மொத்தமாக கலைப்புலத்தைச் சேர்ந்த 30 பேருக்கு தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து தங்க விலை ஏற்றத்தையும் பொருட்படுத்தாது தங்கப்பதக்கம் கொடுப்பதனால் ஓம்ஸ் பா தியாகராஜனுக்கு என்ன நன்மை என சிலர் கேட்கலாம் என்று வினவிய அவர் ஒரு திருமணத்தில் நடந்த நிகழ்வை கூறினார். அண்மையில் தெரிந்தவரின் திருமணத்தில் கலந்து கொண்ட போது தம்மை கண்டு ஓடோடி வந்த ஒரு 40 வயது பெண், யூபிஎஸ்ஆரில் நீங்கள்தான் இந்த தங்கப்பதக்கத்தை எனக்கு கொடுத்தீர்கள் என்று கழுத்தில் அணிந்திருந்ததை பெருமையோடு காட்டினார். ஒரு நிமிடம் பிரமித்து நின்ற என்னை மேலும் திகைப்பூட்டும் வகையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இந்திய ஆய்வியல் துறையில் சிறந்த அடைவு நிலைக்காக பெற்ற தங்க பதக்கத்தையும் எடுத்து காண்பித்தார். நான் அளித்த இந்த தங்க பதக்கத்தை பொக்கிஷமாக நினைப்பதாகவும் அதையே அணிகலனாய் அவர் காட்டியதும் என்னை நெகிழச் செய்தது. இன்னும் சில வருடங்களில் மீண்டும் முதுகலை சிறப்பு தேர்ச்சிக்காக ஐயாவிடம் இருந்து தங்கப்பதக்கம் வாங்குவேன் என்று கூறினார். இதைவிட வேறு என்ன வேண்டும் எனக்கு? இந்த நம்பிக்கைதான் இத்தனை ஆண்டுகளாய் தங்கப்பதக்கம் வழங்கியதற்கான பெருமை என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கண்ணீர் மல்க தெரிவித்தார். இதெல்லாம் செய்ததில் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு நான் சில வேளை நான் நினைப்பது உண்டு. அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு திருமணத்துக்கு நான் சென்றிருந்தேன். திருமணத்துக்கு சென்ற ஒரு ஏறக்குறைய தான் ஸ்ரீ குமரன் சொன்னது போல ஒரு 35லேருந்து ஒரு 40 வயசு ஒரு பெண்மணியை பார்த்தேன். அவங்க பார்த்து, ஐயா எனக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னாரு. அது தெரியலம்மா அப்படின்னேன். அப்போ நான் அன்னைக்கு 18 வயசு முன்னுக்கு நான் குறைஞ்சது ஒரு 50 சொச்ச வயசு தான் இருந்திருப்பேன். ஆனால் இப்போ 71 வயசு ஆயிடுச்சு. மறதி குறைவாக தான் இருக்கும். அப்போ என்னை கேட்கும்போது நான் சொன்னேன், எனக்கு தெரியலம்மா அப்படின்னேன். யூபிஎஸ்ஆர் தேர்வில் தங்கப்பதக்கம் பற்றையா உங்கள் கையால் வாங்கிட்டேன்னு அதை எடுத்து வெளி காமிச்சாங்க. அப்புறம் 2 வருடத்துக்கு முன்பு இந்திய ஆய்வுத்துறையில இன்னொரு தங்கம் பெற்றையா அப்படின்னு அதையும் காமிச்சாங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்துல முனைவர் பட்டம் உங்ககிட்ட தங்கப்பதக்கம் வாங்குவையா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு பிடிச்ச இவ்வளவு நாள் நான் செய்ததுக்கு எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் மட்டும் இல்லை, நான் நாட்டில் முந்தி மாதிரி இல்லைங்க. இப்போ உதவிக்கரம் நீட்டுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் உதவிக்கரம் நீட்டுவதற்கு நிறைய இருக்காங்க. ஆனால் அவங்களை எப்படி போய் நம்ம அணுகிறோம் என்பது தான் முக்கியம். அணுகுபுறம் நன்றாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. என்னை விட இன்னும் நிறைய பேர் உதவிக்கரம் நீட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் சொந்தக்காரங்க எப்படி இருக்காங்க என்பது கிடையாது. இந்திய சமுதாயம் எப்படி இருக்க போகிறது என்று நாம் உணர வேண்டும். நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த வகையிலே உங்களை ஈட்டெடுத்த பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பதக்கம் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அவரின் உரையை தொடர்ந்து பட்டம் பெற்ற மாணவர்கள் ஒவ்வொருவரின் வெற்றி பகிர்வு அங்கம் நிகழ்த்தப்பட்டது. பட்டம் பெற்றவர்கள் இவ்வளவு காலம் தங்களின் வெற்றியை நோக்கிய பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த அனைவரும் நன்றி மலரை சமர்ப்பிக்க மேடையை பயன்படுத்தி கொண்டனர். 2007ஆம் ஆண்டு 1 கிராம் தங்கத்தின் விலையை சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நிலையில் அதன் விலை எத்தனை மடங்கு உயர்ந்துள்ளது என்பதையும் சிந்தித்து பாருங்கள். இதையொட்டி சற்றும் சிந்தியாமல் இன்று வரை சிறப்பு தேர்ச்சி பெறும் ஒவ்வொருவருக்கும் 1 பவுன் தங்கப்பதக்கம் அளிப்பதோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு ஆண்டும் தமது உரையில் இன்னும் அதிகமான மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற வேண்டும் என ஊக்குவிக்கும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜனின் சேவை போற்றுதலுக்கு உரியது என்று மாணவர்கள் பலரும் நெகிழ்ச்சியோடு நன்றி பாராட்டியது நாளைய நம்பிக்கையாய் மின்னியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.